அன்பார்ந்தவர்களே, புனிதர் வளனார் குழந்தை இயேசுவை கற்பனை செய்து பார்க்கிறார். வெறுமனே மூளையினால் செய்கிற ஒரு வேலை அல்ல, உணர்வு பொங்க, உணர்ச்சி பூக்க அவருடைய கற்பனை அமைகிறது. தமிழ்நாட்டு மலர்களையெல்லாம் கொண்டு அவருடைய தோற்றம், இறைமகனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் என்பதை அவர் முன்பே சொல்லி இருக்கிறார். இன்று இன்னொரு கண்ணோட்டத்திலே அந்த குழந்தையை நான் காண வேண்டும், வெறுமனே கண்டால் மட்டும் போதாது, அந்த குழந்தையை முத்தமிட வேண்டும், கண்ணீரால் கழுவ வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுவதை பார்க்கிறோம். தன்படு மதுவொடு நரவு தாதவிழ் நுண்படும் அணிச்சையின் நொய்ய சீரடி தன்படும் மலர் இணை முத்தம் சேர்த்தி என் கண்படு புனலினால் கழுவலாம் கொலோ என்று மகிழ்வினை படலத்திலே இந்த பாடலை இறையடியார் வீரமா முனிவர் நமக்கு அமைத்து தருகிறார். இதன் பொருள் என்ன? குளிர்ச்சி பொருந்திய தேனோடு மனம் கொண்ட இதழ்களை விரிக்கும் நுண்ணிய அனிச்ச மலரினும் மெல்லிய சீரடி சிறிய அடிகளாகிய தெளிவு பொருந்திய 2 தாமரை மலர்கள் மீதும் என் வாய்முத்தத்தை பதித்து என் கண்ணில் தோன்றும் நீரினால் கழுவவும் கூடுமோ என்று வளனார் கேட்கிறதை பார்க்கிறோம். குளிர்ச்சியானது, தேன் சொரிவது, மனம் கமழ்வது, நுண்ணியது, இதழ் விரிப்பது, இத்தகைய அனிச்ச மலர். அதனினும் மென்மையானவை இறைமகனின் தாமரை திருவடிகள். அவற்றை முத்தமிட வேண்டும், ஆனந்த கண்ணீரால் கழுவ வேண்டும். இது சூசையின் மற்றொரு கனவு. தன்படு மதுவொடு நரவு தாதவள் நுண்படு மனுச்சையின் நொய்ய சீரடி தென்படு மலரினை முத்தம் சேர்த்தியன் கண்படு புழலினால் கழுவலாம் கொலோ என்று கேட்பதை பார்க்கிறோம். உணர்ச்சி பொங்கும் ஒரு தியானத்திலே வளனார் ஈடுபட்டிருக்கிறார். குழந்தை இன்னும் பிறக்கவில்லை. அந்த குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையிடம் நான் கொள்கிற பக்தி எப்படி இருக்கும் என்று வளனார் தன்னை பற்றி நினைத்து பார்க்கிறார். அருமையான ஒரு சிந்தனை, அருமையான ஒரு தியானம். உணர்ச்சி பொங்க நம்முடைய ஜபங்கள் அமைகின்றனவா? நம்முடைய வேண்டுதல்கள் இருக்கின்றனவா? அல்லது வெறுமனே வாயார மட்டும் சொல்லுகிற சொற்களாக நம்முடைய ஜபங்கள் இருக்கின்றனவா என்று சிந்திக்க இவை நம்மை தூண்டுகிறது. வாழ்க